வாங்க இன்னைக்கு லக்ஷ்மி சமையல்ல கடலைப்பருப்பு சுண்டல் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 100 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், எப்படி மலர்ந்து இருக்கணும், குழையக்கூடாது, ஆனால் இப்படி மலர்ந்து இருக்கணும். இப்போ இதை வடிகட்டிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கிறேன். அதில் 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு வந்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் துருவின இஞ்சி சேர்த்துடலாம். மிளகாய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். கடலைப்பருப்புங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்தால் கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு தேங்காய் துருவல் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பச்சை மிளகாய்க்கும் இந்த தேங்காய் துருவலுக்கும் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சுவையான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டல் அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த தேங்காய் வாசத்தோட அப்படி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.